4th ஹெட் ஆஃப் இன்கம். கரெக்டா? எல்லா ஹெட் ஆஃப் இன்கம்ல என்ன இருக்கும்? சார்ஜபிலிட்டி செக்ஷன் இருக்கும். அந்த சார்ஜபிலிட்டி செக்ஷனில் அவங்க சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அந்த இன்கம்மை அந்த ஹெட்டில் எடுக்க முடியும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸோட சார்ஜபிலிட்டி செக்ஷன் வந்து செக்ஷன் 45. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? எனி ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் அரைசிங் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் a capital asset affected in the previous year will be chargeable to income tax under the head capital gains அப்படின்ட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர். எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்? கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்? ப்ரீவியஸ் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதிலிருந்து ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் மட்டும் இல்லை, லாஸ் வந்தாலும் அது இந்த ஹெட்டில் தான் வரும். அப்போ அது கேபிட்டல் லாஸ், இட் இஸ் அ லாஸ் அண்டர் த கேபிட்டல் கெயின் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் கெயின்ஸை எந்த இயரோட இன்கமாக எடுத்துக்கணும் நம்ம? இட் வில் பி டீம்டு டு பி த இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த ட்ரான்ஸ்ஃபர் டுக் பிளேஸ். இப்போது ஃபஸ்ட்டு அக்டோபர் 2025 ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு அக்டோபர் 2025 ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எந்த ப்ரீவியஸ் இயரோட டிரான்சாக்ஷன்? 25-26 ப்ரீவியஸ் இயர். அப்போ இதில் அரைஸ் ஆகக்கூடிய கேபிட்டல் கெயினோ கேபிட்டல் லாஸோ நம்ம எந்த இயரில் கிளைம் பண்ண முடியும்? ப்ரீவியஸ் இயர் 25-26 கிளைம் பண்ண முடியும். அப்போ such capital gains will be deemed to be the income of the previous year in which the transfer took place. அப்போ இதில் நம்ம 2 பாயிண்ட் என்னென்னு பார்க்கணுமா? ஒன்று கேபிட்டல் அசட்னா என்னென்னு பார்க்கணும், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கேபிட்டல் அசட்னு இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கெயினை வந்து நம்ம கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? இதில் சில அசட்ஸ் வந்து டெப்ரிஷியபிள் அசட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெப்ரிஷியபிள் அசட்ஸாக இருந்தாலும் அதோட கேபிட்டல் கெயினும் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் ஹெட்டில் தான் எடுக்கிறோம். ஈவன் இஃப் இட் இஸ் அ டெப்ரிஷியபிள் அசட், அதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸும் நம்ம இந்த ஹெட்டில் தான் கிளைம் பண்ணுறோம். பட் அதோட கம்ப்யூட்டேஷன் மெத்தட் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 45 என்ன சொல்கிறாங்க? எனி ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் அரைசிங் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசட் affected in the previous year will be chargeable to income tax under the head capital gains. அப்போ இதில் 2 விஷயம் பார்க்கணும்னு சொன்னோமா? ஒன்று கேபிட்டல் அசட்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபரா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அசட்டுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 14 கொடுத்துருக்காங்க. அதுபடி 3 சப் கிளாஸ் வருது. அதில் சப் கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு ஹெல்டு பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் கனெக்டட் வித் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ அப்போ அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கணுங்கிற கண்டிஷன், அது அசஸியோடு தான் இருக்கணும். ஆனால் அது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு ஹெல்டு பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் கனெக்டட் வித் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். சப் கிளாஸ் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை அ foreign institutional investor which has invested in such securities in accordance with the SEBI regulations, or an investment fund specified in section 115 UB which has invested such securities in accordance with the SEBI regulations or IFSC regulation. ஓகேவா? ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை 2 பேர் சொல்கிறோம். ஒன்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரு, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 115 UB. இவங்க 2 பேருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுபடி பண்ணியிருக்கணும்? இன் அக்கார்டன்ஸ் வித் செபி ரெகுலேஷன். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? கேபிட்டல் அசட்டாக எடுத்துக்கிறோம். 3வது, எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி டு விச் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 1010D டஸ் நாட் அப்ளை. இப்போ இன்கேஸ் யூலிப்புக்கு 1010D அப்ளை ஆகுது அப்படின்னா அதை நம்ம கேபிட்டல் அசட்டில் எடுக்க வேண்டாம். ஸோ எனி யூலிப் டு விச் செக்ஷன் 1010D எக்ஸம்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள், அது எக்ஸம்டட் இல்லை அப்படின்னு வரும்போது அந்த யூலிப்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம எந்த ஹெட்டில் தான் கொண்டு வரணும்? கேபிட்டல். ஒன்றா அது எக்ஸம்டட், இல்லைன்னா அது எந்த ஹெட்டில் கொண்டு வரணும்? கேபிட்டல் கெயின்ஸில் கொண்டு வரணும். அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு போகாது. ஓகேவா? செக்ஷன் 2 கிளாஸ் 14 படி கேபிட்டல் அசட் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு ஹெல்டு பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் கனெக்டட் வித் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், எனி செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை அ foreign institutional investor which has invested in such securities in accordance with the SEBI regulations, or an investment fund specified in section 115 UB which has invested such securities in accordance with the SEBI regulations or IFSC regulations. 3வது, any unit linked insurance policy to which exemption under section 1010D does not apply.
ஓகேவா? ஸோ யூலிப் வந்து முதல்ல ஃபுல்லி எக்ஸம்டடாக தான் இருந்தது. பட் ஆனார் ஆஃப்டர் 1/2/2021 அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த எக்ஸம்ஷன் கிரைட்டீரியால சில கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் நாட் எக்ஸம்டட் தென் இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே. ஸோ அப்போ கேபிட்டல் அசெட்ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்டாக் இன் ட்ரேடு. இப்போ ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்காங்க. ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்ஸ் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக தான் வச்சுருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியவே ஸ்டாக் இன் ட்ரேடாக தான் ஹோல்டு பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஷேர்ஸு செக்யூரிட்டிஸே வந்து என்னவாக தான் வச்சுருப்பாங்க, ஸ்டாக் இன் ட்ரேடாக தான் வச்சுருப்பாங்க. பட் நார்மலி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து இதில் எடுக்க முடியாது, ஸ்டாக் இன் ட்ரேடில் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி கிளாஸ் பியில் சில எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை 2 பேர் சொல்லியிருக்கோமா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை வந்து நம்ம கேபிட்டல் அசெட்டில் எடுக்கிறோம். அப்போ அவங்க 2 பேரோடது தவிர மற்றவங்க யாராவது ஷேர்ஸை ஸ்டாக் இன் ட்ரேடாக வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம எதில் எடுக்க வேண்டாம், கேபிட்டல் அசெட்டில் எடுக்க வேண்டாம். பிகாஸ் கேபிட்டல் அசெட் டஸ் நாட் இன்க்ளூடு ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்டாக் இன் ட்ரேடா இல்லையா அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹெல்டு கிடையாது, ஃபார் த பர்பஸ் ஃபார் விச் தே ஆர் ஹோல்டிங் இட் அப்படிங்கிறது தான். நான் வந்து இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் அதை ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஸ்டாக் இன் ட்ரேடு. அதர் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு கேபிட்டல் அசெட். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் என்ன பண்ணலாம், அவரோட பேரில் ஒரு வீடு இருக்கலாம், அந்த வீடை அவரோட ஓன் யூஸ்க்காக அவர் வச்சுருக்கலாம். அப்போ அது வந்து ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேடு கிடையாது. ஓகேவா? ஸோ அது நேச்சர் ஆஃப் த அசெட்டை பொறுத்து கிடையாது, பர்பஸ் ஃபார் விச் தே ஆர் ஹோல்டிங் தட் அசெட் அதை பொறுத்து அது ஸ்டாக் இன் ட்ரேடா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறோம். இஃப் இட் இஸ் அ ஸ்டாக் இன் ட்ரேட் தென் இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். ஓகேவா? ரெண்டாவது எக்ஸப்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பர்சனல் எஃபெக்ட். பர்சனல் எஃபெக்ட் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ். எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி, வீட்டில் நம்ம பண்டம் பாத்திரம் வச்சுருக்கோம், வியரிங் வச்சுருக்கோம், ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், அதெல்லாமே வந்து பர்சனல் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈவன் கார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்சனல் எஃபெக்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பர்சனல் எஃபெக்டில் ஒரு 6 ஐட்டமை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. பர்சனல் எஃபெக்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கேபிட்டல் அசெட். 6 items are excluded from personal effect. அப்போ அந்த 6 ஐட்டமும் கேபிட்டல் அசெட். ஓகேவா? கேபிட்டல் அசெட்டில் பர்சனல் எஃபெக்டை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க, பர்சனல் எஃபெக்டில் ஒரு 6 ஐட்டத்தை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே பர்சனல் எஃபெக்டில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ தட் இஸ் அ கேபிட்டல் அசெட். அப்போ இதில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸு, டிராயிங்ஸு, பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட். அப்போ ஜுவல்லரி கேபிட்டல் அசெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் ஹெல்ட் அஸ் அ ஸ்டாக் இன் ட்ரேடு இட் இஸ் அ கேபிட்டல் அசெட் ஈவன் இஃப் இட் இஸ் அ பர்சனல் எஃபெக்ட். இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். நம்ம என்ன சொல்கிறோம், ஜுவல்லரி இஸ் அ பர்சனல் எஃபெக்ட் தான். பட் பர்சனல் எஃபெக்டில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரியை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜுவல்லரி இஸ் அ கேபிட்டல் அசெட் அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் ஹெல்ட் அஸ் அ ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடை வச்சுருந்தா அது ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்டாக் இன் ட்ரேடு தான். ஓகேவா? அப்போது நம்ம ஜுவல்லரின்னு சொல்லும்போது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா எனி ஆர்னமெண்ட்ஸு, அதில் ப்ரீசியஸ் மெட்டல்ஸால் மேக் பண்ணியிருப்பாங்க, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வியரிங் அப்பேரல், ஒருத்தர் கோட்டு போட்டிருக்காரு, அந்த கோட்டில் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டனில் வந்து டைமண்ட் வச்சுருக்காரு, அப்போ அது வந்து ஜுவல்லரியில் வருமானு கேட்டிங்கன்னா ஜுவல்லரியில் தான் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குது, ப்ரீசியஸ் ஸ்டோன் இருக்குது. ஒருத்தர் வீட்டில் வந்து ஃபர்னிச்சர் இருக்குது, ஒரு சேர் ஒன்று செஞ்சுருக்காங்க, அந்த சேரில் ஃபுல்லாக வந்து டைமண்ட் ஸ்டெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஜுவல்லரி. அடுத்து 3வது எக்ஸ்க்ளூஷன் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. ஸோ அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் இந்தியா விச் இஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் எனி ஸ்பெசிஃபைடு ஏரியா. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இல்லாமல் இருந்தால் அது ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. அப்போ ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இருந்தால் அது வந்து என்ன, அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. ஓகேவா? விச் இஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் எனி ஸ்பெசிஃபைடு ஏரியா. அப்போ ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இல்லைன்னா அது ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. ஒருவேளை ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் அது இருந்தால் அது அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. இங்கே வந்து அவங்க எக்ஸப்ஷனுங்கிறது ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்டுக்கு கிடையாது. ஸோ அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இஸ் அ கேபிட்டல் அசெட், ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். அப்போ ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டுன்னு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்
அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் நாட் லெஸ் தேன் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் நாட் லெஸ் தேன் 10,000. 10,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் த லேண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஸ்பெசிஃபைடு ஏரியா. அப்போ சிச்சுவேட்டட் இன் ஸ்பெசிஃபைடு ஏரியானா இட் இஸ் அர்பன். 10,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் அந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பெசிஃபைடு ஏரியா. அப்போ 2 கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் அது ரூரல், 2 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் அர்பன். எந்த இடத்துலேருந்து பாப்புலேஷன் 10,000க்கு மேலே இருந்தால் அந்த இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் ரூரல்? 2 கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் ரூரல். 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஏரியா, ஸோ இட் இஸ் அர்பன். பாப்புலேஷன் வந்து 1 லேக்குக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். தாண்டி இருந்தால் அது ரூரல், 6 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் அது ஸ்பெசிஃபைடு ஏரியா. அதே பாப்புலேஷன் வந்து 10 லேக்குக்கு மேலே இருக்கு அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும்? 8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருந்தால் ரூரல், 8 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் அது ஸ்பெசிஃபைடு ஏரியா. ஓகேவா? அப்போ பாப்புலேஷன் நாட் லெஸ் தேன் 10,000னா தட் இஸ் அ ஸ்பெசிஃபைடு ஏரியா. பாப்புலேஷன் மோர் தேன் 10,000 அப்படின்னு வரும்போது அதிலிருந்து 2 கிலோமீட்டர் வரைக்குமே ஸ்பெசிஃபைடு ஏரியா, 2 கிலோமீட்டர் தாண்டினாதான் ரூரல். பாப்புலேஷன் 1 லேக்குக்கு மேலே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு ஸ்பெசிஃபைடு ஏரியா, மோர் தேன் 6 கிலோமீட்டர்ஸ்னு வரும்போது தான் ரூரல் வரும். பாப்புலேஷன் மோர் தேன் 10 லேக்ஸாக இருந்தால் 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பெசிஃபைடு ஏரியா, அதை தாண்டினாதான் ரூரல். அப்போ ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் அது இருந்தால் இட் இஸ் அர்பன். அர்பனாக இருந்தால் டேக்ஸ் உண்டு, ரூரலாக இருந்தால் தான் டேக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஒரு இடத்தோட பாப்புலேஷன் 9,000, அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? நாட் லெஸ் தென் 10,000 இருந்தால் தான் ஸ்பெசிஃபைடு ஏரியா. ஓகேவா? 10,000க்குள்ள இருக்கு அப்படின்னா அது ரூரல் தான். ஸோ இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். ஓகேவா? பாப்புலேஷன் வந்து 12,000. பாப்புலேஷன் 12,000னா எவ்வளவுக்கு மேலே இருக்கு? 10,000க்கு மேலே இருக்கு. 10,000க்கு மேலே இருந்தால் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பெசிஃபைடு ஏரியா? 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். அப்போ இங்கே வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்ல அந்த இடம் இருக்கு. அப்போ அப்படின்னா அது ஸ்பெசிஃபைடு ஏரியா தான். ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இருந்தால் இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். 11 லேக்ஸ் பாப்புலேஷன் இருக்கு. அப்போ 11 லேக்ஸ் பாப்புலேஷன் அது எந்த கிரைட்டீரியாவில் வருது? 10 லேக்ஸுக்கு மேலே இருக்க பாப்புலேஷன். அப்போ 10 லேக்ஸுக்கு மேலேனா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும்? 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 2 கிலோமீட்டரில் இருக்கு. ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். அடுத்து 80,000 பாப்புலேஷன் இருக்கு. 80,000 பாப்புலேஷன்னா எங்கே வருது? மோர் தேன் 10,000ல வருது. மோர் தேன் 10,000னா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும்? 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். இங்கே வந்து 3 கிலோமீட்டரில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். 3 லேக்ஸ் பாப்புலேஷன் இருக்கு. 3 லேக்ஸ் பாப்புலேஷன் அது எந்த கிரைட்டீரியாவில் வருது? எபோவ் 1 லேக்ல வருது. எபோவ் 1 லேக்னா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும்? 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அப்போ அது கேபிட்டல் அசெட். 12 லேக்ஸ் பாப்புலேஷன். அப்போ எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும்? 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். ஆனால் இங்கே 5வது கிலோமீட்டரில் இருக்கு. ஸோ இட் இஸ் கேபிட்டல் அசெட். ஸோ இந்த மாதிரி அந்த கிரைட்டீரியாஸ் பிரிச்சுக்கிறோம். ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? நாட் லெஸ் தேன் 10,000 இஸ் அ ஸ்பெசிஃபைடு ஏரியா. மோர் தேன் 10,000னா அப் டு 2 கிலோமீட்டர் ஸ்பெசிஃபைடு ஏரியா. மோர் தேன் 1 லேக் அப்படின்னா அப் டு 6 கிலோமீட்டர்ஸ். மோர் தேன் 10 லேக்னா அப் டு 8 கிலோமீட்டர்ஸ் இஸ் அ ஸ்பெசிஃபைடு ஏரியா. ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இருந்தால் இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பெசிஃபைடு ஏரியாங்கும் போதே நான் ரூரல் ஏரியான்னு வந்துடுது. நான் ரூரல் ஏரியாவில் இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் வந்து it will not constitute agricultural revenue. So it is not exempted under section 10 class 1 and the gain from the transfer of such property is taxable under section 45. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து 4வதா அவங்க சொல்றது ஸ்பெசிஃபைடு கோல்டு பாண்டு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து does not included in the capital asset. ஸ்பெசிஃபைடு கோல்டு பாண்டு அதில் வந்து 6.5% கோல்டு பாண்டு 1977, 7% கோல்டு பாண்டு 1980, நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்டு 1980 issued by the சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ கோல்டு பாண்டிலே 3 கிரைட்டீரியா. 6.5% கோல்டு பாண்ட் 1977, 7% கோல்டு பாண்டு 1980, நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்டு 1980 issued by the சென்ட்ரல் கவர்மெண்ட். 5வதா சொல்றது ஸ்பெஷல் பியரர் பாண்டு 1991 which is issued by the சென்ட்ரல் கவர்மெண்ட். 6th one கோல்டு டெபாசிட் பாண்டு issued under the gold deposit scheme 1999 or deposit certificates issued under the
Gold monetization scheme 2015 and gold monetization scheme 2019 notified by the central government. ஓகேவா? ஸோ இது கூட வந்து அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் அண்ட் ஷால் பி டீம்டு டு ஹவ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் எனி ரைட்ஸ் இன் ஆர் இன் ரிலேஷன் டு அன் இந்தியன் கம்பெனி இன்க்ளூடிங் ரைட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆர் எனி அதர் ரைட்ஸ் வாட்ஸ் எவர். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை கூட நம்ம எதில் தான் எடுத்துக்கிறோம்? ப்ராப்பர்ட்டியில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க டெஃபினேஷன் வந்து இட் இஸ் ஃபார் கேபிட்டல் அசட் விச் இஸ் மென்ஷன் அண்டர் செக்ஷன் 2 clause 14. அதில் வந்து 3 சப் கிளாஸ் பார்த்தோம். சப் கிளாஸ் ஏ, சப் கிளாஸ் பி, சப் கிளாஸ் சி. சப் கிளாஸ் ஏல ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு, சப் கிளாஸ் பியில் வந்து செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு யூலிப். இதில் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் இன் ட்ரேடு, பர்சனல் எஃபெக்டில் ஒரு 6 items எக்ஸ்க்ளூடடு. அண்ட் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, எதெல்லாம் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு சொல்லிட்டோம். அண்ட் ஸ்பெசிஃபைடு கோல்டு பாண்டு, ஸ்பெஷல் பியரர் பாண்டு, கோல்டு டெபாசிட் பாண்டு. இது ஆறும் it is not a capital asset. If it is not a capital asset, then the profit arising from it is not a capital gain. அப்போ ஸ்டாக் இன் ட்ரேடை விற்று வர்றதை நம்ம கேபிட்டல் கெயினில் எடுத்துக்க முடியாது. ஈவன் இஃப் ஒரு பர்சன் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அவருக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா இட் இஸ் அ பிஸ்னஸ் ப்ராஃபிட் பிகாஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃப்ரம் த ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? அவ்வளோதான், செக்ஷன் 2 clause 14 முடிஞ்சது. ஸோ கேபிட்டல் கெயினில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு செக்ஷன் 2 clause 42A டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் மீன்ஸ் அ கேபிட்டல் அசட் ஹெல்டு பை அன் அசஸி ஃபார் நாட் மோர் தேன் 24 months இமீடியட்லி ப்ரெசீடிங் த டேட் ஆஃப் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். என்னைக்கு டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ, ஓகேவா, இமீடியட்லி ப்ரெசீடிங் த டேட் ஆஃப் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா, இப்போ இன்னைக்கு டேட்டில், இன்னைக்கு என்ன டேட்டு, 21 March அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா நம்ம 20th வரைக்கும் எவ்வளோ மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது? 24 monthsக்கு மேலே. நாட் மோர் தேன் 24 monthsன்னா ஷார்ட் டேர்ம். அடுத்து செக்ஷன் 2 clause 29A லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் மீன்ஸ் அ கேபிட்டல் அசட் விச் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரலாக 24 months. பட் சில கேசஸில் செக்யூரிட்டி லிஸ்டட் இன் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் ஆர் யூனிட் ஆஃப் யூடிஐ, ஜீரோ கூப்பன் பாண்டு, இதுக்கெல்லாம் வந்து நாட் மோர் தேன் 12 monthsனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டு, மோர் தேன் 12 months இருந்தது அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு. அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதர் கேபிட்டல் அசட்டாக இருந்தால் நாட் மோர் தேன் 24 months இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், மோர் தேன் 24 months இருந்ததுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். எக்ஸாக்டாக 24 months அப்படின்னா ஷார்ட் டேர்ம் தான். 24 monthsக்கு மேலே ஒரு நாளாவது எக்ஸ்ட்ரா ஆயிருந்தால் தான் அதை வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக 24 months. அப்போ இந்த மந்த் நீங்கள் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கக்கூடாது. அவன் சொல்கிறதே வந்து என்ன சொல்கிறான்? இமீடியட்லி ப்ரொசீடிங் த டேட் ஆஃப் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போது 21 March அன்னைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா நம்ம எந்த டேட் வரைக்கும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும்? 20th வரைக்கும். எத்தனை மாதத்துக்கு மேலே இருந்தால்? 24 monthsக்கு மேலே இருந்தால் லாங் டேர்மு, 24 monthsக்குள்ளே இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம். எக்ஸாக்டாக 24 months இருந்தால் ஷார்ட் டேர்ம். இதில் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறோம். பட் செக்ஷன் 50A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, capital gains arising from the transfer of following assets would always be capital gains arising from the transfer of short-term capital asset irrespective of the period of holding of such asset. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. இப்போ டெப்ரிஷியபிள் அசட்டோட ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் நம்ம வந்து ஆல்வேஸ் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் அரைசிங் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசட் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் தான் எடுப்போம். அதே மாதிரி செக்ஷன் 50AA 3 அசட் கொடுக்குறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டு அக்வயர்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2023, மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸு, அன்லிஸ்டட் பாண்ட் அண்ட் அன்லிஸ்டட் டிபென்ச்சர். இது 3ஐயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கேபிட்டல் கெயினோ கேபிட்டல் லாஸோ ஷார்ட் டேர்மாக தான் எடுக்கணும், irrespective ஆஃப் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த அசட்ஸ். irrespective ஆஃப் தி பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் சச் அசட்ஸ். 3 சொல்கிறோமா? என்னென்ன சொல்லியிருக்கோம்? யூனிட்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டு acquired on or after 1st April 2023, market linked debentures, unlisted bond and unlisted debentures. ஓகேவா?
அது அதாவது irrespective ஆஃப் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்னா நீங்கள் எவ்வளோ பீரியடுக்கு அதை வச்சிருந்துருக்கலாம். நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வச்சு நம்ம லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு பிரிக்கிறோம். ஓகேவா? லாங் டேர்ம்லேருந்து வந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும், ஷார்ட் டேர்ம்லேருந்து வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறோம். பட் இந்த 3 அசட்டுக்கு மட்டும் irrespective ஆஃப் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னா அது லாங் டேர்ம் அசட்டாகவே இருந்தால் கூட we are considering that the gain arising from short term capital asset, which means இது மூணையும் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதிலிருந்து வர கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் எடுக்கணும். லாஸாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக தான் எடுக்கணும். இதில் நம்ம பார்த்தது வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொன்னோமா, அந்த பீரியடு சொல்லும்போது 12 months பீரியடில் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு, ஜீரோ கூப்பன் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் இட் இஸ் அ ஃபண்ட் செட்டப் under a scheme of a mutual fund or under a scheme of an insurance company comprising ULIP, which are not exempt under section 10(10)(b). ஏன்னா ULIP if it is not exempt under section 10(10)(d)னா தான் நம்ம இங்கே எடுக்கிறோம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸம்டட்னா அது எங்கேயுமே வராது. ஸோ அப்போ a fund set up under a scheme of mutual fund or under a scheme of an insurance company comprising ULIP which are not exempt under section 10(10)(b) இருக்கணும். ஒருவேளை ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டாக இருந்தது அப்படின்னா, எக்ஸ்னு ஒரு ஃபண்டு இருக்குது, அவங்க வந்து ஒய்ங்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டோட டோட்டல் வேல்யூவில் 90% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ரெண்டாவது ஃபண்டு இருக்காங்க இல்லையா, ஒய்ஏ, அவங்க என்ன பண்ணோன்னா அவங்களோட டோட்டல் ப்ரொசீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 90% ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் அதை வந்து நம்ம ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? டைரெக்டாக இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்ட்லேருந்து ரெண்டாவது ஃபண்டுக்கு போனதும் எவ்வளோ % போயிருக்கணும், 90% போயிருக்கணும். ரெண்டாவது ஃபண்டிலேருந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிக்கு எவ்வளோ போயிருக்கணும், 90% போயிருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் அவங்க டைரெக்டாக அந்த ஃபண்டு வந்து டைரெக்டாக அவங்களோட டோட்டல் ப்ரொசீட்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 65% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். அப்படின்னா 35% வேறு எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 65% அவங்க ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களை என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் 2 சொல்கிறோம், ஒன்று ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, இன்னொன்று டைரக்ட் ஃபண்டு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டாக இருந்தால் 90% வந்து ஒரு ஃபண்டு இன்னொரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த ரெண்டாவது ஃபண்டு அவங்களோட டோட்டல் ப்ரொசீட்ஸில் 90% ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் நம்ம எக்ஸோட ஃபண்டை என்னன்னு சொல்ல முடியும், நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் இன்வெஸ்டிங் இன் ஒய் விச் இஸ் ஆல்சோ ஏ ஃபண்டு, அதை தான் நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு வரும்போது எக்ஸ் இஸ் ஆல்சோ ஹேஸ் டு இன்வெஸ்ட் 90% டு ஒய். Y has to invest 90% of its proceeds in equity shares of domestic company. But direct வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இல்லாமல் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 65% ஆஃப் த ப்ரொசீட்ஸை ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். தட் டு ஈக்விட்டி ஷேர் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி. இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி ஆவரேஜ் எடுத்து அந்த மந்த்லி ஆவரேஜுக்கு ஆனுவல் ஆவரேஜ் எடுப்பாங்க. மந்த்லி ஆவரேஜ்னா ஒரு மந்தோட ஓப்பனிங் க்ளோசிங் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 12 மாதம் எடுத்து 12 மாதத்தோட ஆவரேஜ் எடுக்கிறது தான் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் யூலிப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த 90%, 65% த்ரூ அவுட் த டேர்ம் ஆஃப் த இன்சூரன்ஸ் பாலிசி ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா தான் அதை வந்து ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொல்ல முடியும். அடுத்து வர்றது ஜீரோ கூப்பன் பாண்டு. ஆக்சுவலாக ஜீரோ கூப்பன் பாண்டுங்கிறது இட் இஸ் அ பாண்டு இஷ்யூடு பை தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்டு, ஆர் அ பப்ளிக் செக்டார் கம்பெனி, ஆர் அ ஷெட்யூல்டு பேங்க். ஓகேவா? இந்த ஜீரோ கூப்பன் பாண்டை யாரெல்லாம் இஷ்யூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்டு, பப்ளிக் செக்டார் கம்பெனி, ஷெட்யூல்டு பேங்க். இதுக்கப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1 June 2005. அந்த ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு வரும்போது இன்பிட்வீனில் எந்த பெனிஃபிட்டும் தரமாட்டாங்க. மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் அப்போ தான் வந்து ஃபுல் அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணுவோம். அந்த மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், செக்ஷன் 45 பார்த்துட்டோம். அதில் கேபிட்டல் அசட்னா என்னென்னு பார்த்தோம். கேபிட்டல் அசட்டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் பார்த்துருக்கோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்லேருந்து வந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம்.
பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு இருக்கணுங்கிறது பார்த்தோம். அதில் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுனா என்ன, ஜீரோ கூப்பன் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் 1 செக்ஷன் 242A டிட்டர்மினேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். இந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டே என்ன சொன்னோம்னா இமீடியட்லி ப்ரொசீடிங் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி இருக்க நாள் வரைக்கும் தான் நம்ம அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் சில எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் என்ன மாதிரி அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வேர் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அ கம்பெனி இன் லிக்விடேஷன். கம்பெனி லிக்விடேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி டேட் வரைக்கும் எடுப்போம். பட் இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லிக்விடேஷன் டேட் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் லிக்விடேஷன் வரைக்கும் தான் எடுக்கணும். எனி பீரியடு சப்சிக்வெண்ட் டு த டேட் ஆஃப் லிக்விடேஷன் எடுத்துக்க கூடாது. நீங்கள் வாங்கின டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் எடுத்துக்கணும், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த லிக்விடேஷன், அல்லது அவன் என்ன சொல்றான்னா த பீரியட் சப்சிக்வெண்ட் டு த டேட் ஆஃப் லிக்விடேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல லிக்விடேஷன் ஆகுது அப்படின்னா நீங்க என்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். என்னையில இருந்து உங்களோட டேட் ஆஃப் அக்யூசிஷன்ல இருந்து என்னைக்கு டேட்ல லிக்விடேஷன் ஆகுதோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். லிக்விடேஷனுக்கு அப்புறம் வர பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, வேற அசட் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் அசசி பை விர்ச்சியூ ஆஃப் செக்ஷன் 49(1). அப்படின்னா என்ன, இப்போ எங்கள் அப்பாவோட அசட்டை எனக்கு வந்திருக்கு பை இன்ஹெரிட்டன்ஸோ லீகலாவோ பை டிரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒரு வகையில் கிஃப்டாக வந்திருக்கலாம், வில் படி வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஓனர் இருக்காரு இல்லையா அவரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எங்கள் அப்பா வந்து 2003 அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. பட் எனக்கு வந்து 2020 தான் மாற்றி தர்றாரு. அப்போ பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நான் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும், ப்ரீவியஸ் ஓனரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்கு இல்லையா, இன்வென்ட்ரி ஆஃப் த பிஸ்னஸை நீங்கள் கேபிட்டல் அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டேட்லேருந்து எடுத்துக்கணும், பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஸ் அ கேபிட்டல் அசட் ஷெல் பி கன்சிடர்ட். என்னைக்கு டேட்டில் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு டேட்லேருந்து ப்ரொசீடிங் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் இருக்குது தான் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். Shares in the Indian company, that is amalgamated company, becomes the property of an assessee in lieu of shares held by him in the amalgamating company at the time of transfer. இப்போ 2 கம்பெனி அமால்கமேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு வருது. எதுக்காக வருது அப்படின்னா அந்த அமால்கமேட்டிங் கம்பெனியோட ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதுக்கு பதிலாக இப்போ உங்கள்கிட்ட எது வருது, அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர் வருது. இப்போ நீங்கள் அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேரை காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுலேருந்து எடுக்கணும், அமால்கமேட்டிங் கம்பெனியோட ஷேர் உங்ககிட்ட எப்போ வந்ததோ அதுலேருந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து வேர் த ஷேர் ஆர் எனி அதர் செக்யூரிட்டி இஸ் சப்ஸ்கிரைப்டு பை த அசஸி ஆன் த பேசிஸ் ஆஃப் ரைட் டு சப்ஸ்கிரைப் டு எனி ஷேர் ஆர் செக்யூரிட்டி ஆர் பை த பர்சன் இன் ஹூஸ் ஃபேவர் சச் ரைட் இஸ் ரினவுன்ஸ்டு பை த அசஸி. ரைட் ஷேர்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ரைட் ஷேர்ஸுங்கிறது என்ன, ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ் படி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் தான் ரைட் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்களே எக்ஸசைஸ் பண்ணாலும் எந்த டேட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணிக்கணும், டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து தான். நீங்கள் உங்களோட ரைட்ஸை வேற ஒருத்தருக்கு ரெனவுன்ஸ் பண்ணிட்டீங்க. ரெனவுன்ஸ்னா உங்கள் ரைட்ஸை வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அவர் அந்த ஷேரை வாங்கிக்கிறார், அந்த ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாருன்னா அவரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் நீங்கள் எந்த டேட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும், டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ரைட்டை வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ரைட்டை ரெனவுன்ஸ் பண்ணுறீங்க வேற ஒருத்தருக்கு. அப்போ அந்த ரைட்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பீரியட் ஆஃப் டேட் எதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும்னா டேட் ஆஃப் ஆஃபர்லேருந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ரெனவுன்ஸ் பண்ண ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கணும். ரைட் டு சப்ஸ்கிரைபை நீங்கள் ரெனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரைட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டேட் ஆஃப் ஆஃபர்லேருந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஃபினான்ஷியல் அசட் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் பாண்டு வச்சிருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ஷேர்ஸ் தர்றாங்க. அப்போ இந்த ஷேரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நீங்கள் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும்னா பாண்டை என்னைக்கு வாங்கினீங்களோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு எனி ஃபினான்ஷியல் அசட் இஸ் அலாட்டட் வித்தவுட் எனி பேமெண்ட் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் எனி அதர் ஃபினான்ஷியல் அசட். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பாண்டு வச்சுருந்தீங்க, அந்த பாண்டுக்காக நான் இப்போ ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஷேரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும், டேட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த பாண்டிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கணும், அல்லது டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் சச் ஃபினான்ஷியல் அசட் அதிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். Where shares in the Indian company being a resulting company becomes the property of an assessee in consideration of demerger.
அமால்கமேஷன்னா என்ன ஆகும், 2 கம்பெனி ஒன்றா கம்பைன் ஆகும். டிமெர்ஜர்னா என்ன ஆகும், ஒரு கம்பெனிலேருந்து ஒரு யூனிட் மட்டும் தனியாக பிரிஞ்சு போகும். அந்த தனியாக பிரிஞ்சு போகுது இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ரிசல்ட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து டிமெர்ஜ்டு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டிமெர்ஜ்டு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிசல்ட்டிங் கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிசல்ட்டிங் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த டிமெர்ஜ்டு கம்பெனி. எக்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேருந்து ஒரு யூனிட்டை பிரித்து பிக்யூஆர் லிமிடெட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிக்யூஆர் லிமிடெட்லேருந்து உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் லிமிடெடோட ஷேரும் உங்ககிட்ட இருக்கும். இப்போ இந்த பிக்யூஆரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறத நீங்கள் எதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும்னா, எக்ஸ் லிமிடெடோட ஷேர் நீங்கள் எந்த டேட்லேருந்து ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க உங்களுக்கு பை மீன்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன்டூ ஈக்விட்டி ஷேர். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை கன்வர்ஷன் பண்ணி உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் அலாட் பண்ணுறாங்கன்னா, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுலேருந்து எடுத்துக்கணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஹோல்டிங் பீரியட்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்னு ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை வந்து வால்ட் மேனேஜர் கிட்ட டெபாசிட் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு என்ன தருவார், எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்னு ஒன்று கொடுப்பார். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் கோல்டு இன்டூ எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். அப்போது அந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது எதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த கோல்டுலேருந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துட்டு கோல்டு ரிலீஸ் பண்ணி வாங்குறீங்க. அப்போ அதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்துக்குவோம், the period for which such electronic gold receipt was held by the assessee prior to its conversion into gold. ஓகேவா, நீங்கள் கோல்டு வச்சுருக்கீங்க, கோல்டை இஜிஆராக மாற்றுறீங்கன்னா கோல்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை சேர்த்துக்கணும். இஜிஆரை கோல்டாக மாற்றுறீங்க அப்படின்னா எதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சேர்த்தணும், இஜிஆரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சேர்த்தணும். ஸ்வெட் இக்விட்டி ஷேர் அலாட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனியில் படிச்சிருக்கோம். ஸ்வெட் இக்விட்டி ஷேர் அப்படிங்கிறது கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனை ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு அலாட் பண்ணுறது தான் ஸ்வெட் இக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்வெட் இக்விட்டி ஷேரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது த பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ் எடுத்துக்கிறோம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் கேபிட்டல் அசெட். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக சிபிடிடி ரூல் மேக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ரூல் 8AA as per income tax rules 1962. மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம பெரிய லிஸ்ட்டாக இப்போ பார்த்தோம், எதுக்கு பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து டிபென்ச்சரை ஷேராக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து எடுத்துக்கணும், டிபென்ச்சரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து எடுத்துக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஈக்விட்டியாக மாற்றுறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஹோல்டிங் பீரியட்லேருந்து எடுத்துக்கணும். அமால்கமேட்டிங் கம்பெனியில் ஷேர் அலாட் ஆகுது அப்படின்னா அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து எடுத்துக்கணும். ரிசல்ட்டிங் கம்பெனியில் ஷேர் வருது அப்படின்னா டிமெர்ஜ்டு கம்பெனியோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து எடுத்துக்கணும். கோல்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்க்கு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கையும் சேர்த்து எடுத்துக்கணும். எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வேணும்னா கோல்டோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்லேருந்து எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் ஓனர்கிட்டேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ப்ராப்பர்ட்டி கிஃப்ட்டோ அல்லது டொனேஷனோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து ப்ரீவியஸ் ஓனரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் சேர்த்து எடுத்துக்கணும். பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வச்சு தான் அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மானு பார்க்குறோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸேஷன் ப்ரொசீஜர் வேறு, கம்ப்யூட்டேஷன் வேறு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு கம்ப்யூட்டேஷனும் ப்ரொசீஜர் வேறு அண்ட் டேக்ஸ் ரேட்டும் வேறு. அதனால பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இஸ் அ மச் நீடட். அடுத்து வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர், செக்ஷன் 2 கிளாஸ் 47. எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்டைன் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது சேலு, எக்ஸ்சேஞ்சு, ரெலிங்க்விஷ்மெண்ட். இந்த சேல் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கிறது, எக்ஸ்சேஞ்சுங்கிறது பொருளை கொடுத்துட்டு பொருளாகவே வாங்கிக்கிறது. ரெலிங்க்விஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் எனக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸை மட்டும் நான் விட்டு கொடுத்தேன்னா அதுக்கு பேர் ரெலிங்க்விஷ்மெண்ட். ஆனால் தம்பி 2 பேருக்கு ஷேர் இருக்குது, அதில் தம்பி என்ன பண்ணுறாரு, அவரோட ஷேரை மட்டும் ரெலிங்க்விஷ் பண்ணுறாரு. யாருக்கு ரெலிங்க்விஷ் பண்ணுறாரு, அண்ணனுக்கே விட்டு கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ட்ரான்ஸ்ஃபர். எஸ்டிங்கிஷ்மெண்ட்னா ஒரு பொருள் எரிஞ்சே போகுது, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து காம்பன்சேஷன் வாங்குகிறோம். எஸ்டிங்கிஷ்மெண்ட்டும் இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபராக தான் எடுக்கிறோம். கம்பல்சரி அக்யூசிஷன் பை லா, அக்யூசிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக இருக்கலாம், இல்லை நார்மல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி அக்யூசிஷன் இஸ் ஆல்சோ ஏ ட்ரான்ஸ்ஃபர். ஒருத்தர் அவரோட கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாரு அப்படின்னா எந்த டேட்டில் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாரோ அதை வந்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். 0 கூப்பன் பாண்டோட மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன். பார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியை விற்றுருவாங்க.
வித்ததுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டுக்காக பொசிஷனை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த பொசிஷனை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை கூட நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஹாவ் த எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஆர் எனேபிளிங் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டீம்டு ஓனர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். என்னன்னா, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் நீங்கள் மெம்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் அலாட் ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் டீம்டு ஓனர்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மெம்பர்ஷிப்பை வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்குறீங்க. அப்போ மெம்பர்ஷிப்பை மாற்றுறதுனால என்ன மாறுது, enabling the enjoyment of an immovable property. The transfer of the membership enables the enjoyment of an immovable property. So it is also a transfer. கீழே ஒரு illustration கொடுத்துருக்காங்க. How will you calculate the period of holding in case of the following assets? Shares held in a company in liquidation. Company in liquidation எந்த டேட் வரைக்கும் எடுத்துக்குவோம், டேட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து டேட் ஆஃப் லிக்விடேஷன் வரைக்கும் எடுத்துக்குவோம். பீரியடு ஆஃப்டர் த டேட் ஆஃப் லிக்விடேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். போனஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து. ஃப்ளாட் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஃப்ளாட் அவங்களுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க, மெம்பர்ஷிப்பு தான் அலாட் பண்ணுவாங்க. அப்போ டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அதிலிருந்து எடுத்துக்கணும். அடுத்து வர்றது செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1 ஸ்கோப் அண்ட் இயர் ஆஃப் சார்ஜபிலிட்டி. இது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். எனி ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் arising from the transfer of a capital asset effected in the previous year shall be chargeable to tax under this head in the previous year in which the transfer took place. இது எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். என்னைக்கு டேட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கோ அந்த டேட் எந்த இயரில் வருதோ அந்த ப்ரீவியஸ் இயரில் தான் அதுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி. ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு நம்ம யூஸ்வலி எப்போ தான் டேக்ஸ் கட்டுவோம், அசஸ்மெண்ட் இயரில் தான் டேக்ஸ் கட்டுவோம். அப்போது ஃபஸ்ட்டு October 26 அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்திருந்ததுன்னா the transfer takes place on 26-27, the tax for which is paid during 27-28. இன்சூரன்ஸ் ரெசிப்ட். இப்போ நம்ம செக்ஷன் 247 பார்க்கும்போது எஸ்டிங்கிஷ்மெண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர்னு தான் பார்த்தோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜோ டிஸ்ட்ரக்ஷனோ ஆகுது ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃப்ளட்டு, டைஃபோனு, ஹரிக்கேனு, சைக்ளோனு, எனி நேச்சுரல் டிசாஸ்டர், ரியாட்டு, சிவில் டிஸ்டர்பன்ஸ், இப்போ இந்த குண்டு போடுறாங்க அதில் ஏதாவது ஆகுது, ஆக்சிடென்டல் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷனு, of action by an enemy or action taken in combating an enemy. enemy பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை எனிமியை தடுக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, whether with or without declaration of war. Then any profits or gains arising from receipt of such money is taxable in the year in which the amount or asset was received. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு அசட் டேமேஜ் ஆனதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி பணமாகவும் கொடுக்கலாம், இல்லை அசட்டாகவும் கொடுக்கலாம். அசட்டாக கொடுத்தாங்கன்னா கொடுத்த அசட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். பணமாக கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். இன்கேஸ் காம்பினேஷனாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, காசும் கொடுக்குறாங்க ஒரு அசட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா காசோட வேல்யூ ப்ளஸ் எந்த அசட்டு கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்து அதை ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுத்துட்டு அதிலிருந்து காஸ்ட் ஆஃப் த அசட் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி வர்றது கேபிட்டல் கெயின். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ரெசிப்ட்டுமே நம்ம இதில் தான் எடுத்துக்கிறோம், கேபிட்டல் கெயினில் தான் எடுத்துக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வர்றது செக்ஷன் 45 சப்செக்ஷன் 2. இப்போ 2 செக்ஷன் பார்த்துருக்கோமா. செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1 வந்து நார்மல் சார்ஜபிலிட்டி செக்ஷன். செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1A வந்து இன்சூரன்ஸ் ரெசிப்ட். கரெக்டா? அடுத்து செக்ஷன் 45 சப்செக்ஷன் 2 கன்வர்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ கேபிட்டல் அசட் ஆஸ் ஸ்டாக் இன் ட்ரேடு. கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு வித்திருந்தா தானே காசு வந்திருக்கும், பட் நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக தானே மாற்றுறோம், பைசா வந்திருக்காது. பட் எந்த இயரில் நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடை கேபிட்டல் அசட்டாக மாற்றுறீங்களோ அதுதான் ப்ரீவியஸ் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அந்த இயரில் தான் நீங்கள் கேபிட்டல் கெயினோட கம்ப்யூட்டேஷன் எல்லாமே போட்டுக்கணும். பட் அதோட டேக்ஸ் அமௌண்ட் எப்போ கட்டணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடை மாற்றிருக்கீங்க இல்லையா, அதை வந்து சேல் பண்ணுவீங்க இல்லையா, சேல் பண்ணும்போது தான் நீங்கள் இதோட கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட்டணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஒருத்தர் வந்து 2025 ஒரு 1 May 2025 வச்சுக்கோங்க, அன்னத்தன்னைக்கு என்ன பண்ணுறாரு, அவரோட கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாரு. ஓகேவா? எப்போ மாற்றிருக்காரு, 1 May 2025. அப்போ 25-26 ப்ரீவியஸ் இயர் தான் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். பட் இந்த டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸ் வந்து அவர் 25-26 ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டட் 26-27 அசஸ்மெண்ட் இயர்லேயே கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இந்த ஸ்டாக் இன் ட்ரேடை அவர் வந்து இப்போ 1 July 2026 தான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, சேல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டேக்ஸ் லைபிலிட்டி எப்போ தான் வரும், 26-27 ப்ரீவியஸ் இயர், அதாவது 27-28 அசஸ்மெண்ட் இயரில் தான் அவருக்கு வந்து அசஸ்மெண்ட் வரும். ஓகேவா?
ஸ்டாக் இன் ட்ரேடை என்னைக்கு சேல் பண்ணுறாங்களோ அப்போ தான் டேக்ஸ் லைபிலிட்டி வரும். பட் கம்ப்யூட்டேஷன் நம்ம எப்போ போட்டுருவோம், கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷனை எப்போ வந்து நீங்கள் கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறீங்களோ அப்போவே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கன்சிடரேஷனாக வச்சு அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிச்சு பாக்கி கேபிட்டல் கெயின் எவ்வளோங்கிற கம்ப்யூட்டேஷன் பண்ணிடுவோம். பட் டேக்ஸ் எப்போ கட்டினா போதும், ஸ்டாக் இன் ட்ரேடை எப்போ நீங்கள் லிக்விடேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இன்டூ ஸ்டாக் இன் ட்ரேடில் 2 காம்பனண்ட் இருக்குமா, ஒன்று கேபிட்டல் கெயின் காம்பனண்ட்டு, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் இன்கம் காம்பனண்ட்டு. கேபிட்டல் கெயின் வந்து என்ன வரும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிச்சிங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி வர்றது வந்து கேபிட்டல் கெயினில் வரும். பிஸ்னஸ் இன்கமில் எது வரும் அப்படின்னா சேல் ப்ரைஸு மைனஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து பிஸ்னஸ் இன்கமில் எடுப்போம். ரெண்டுக்குமே டேக்ஸ் அவங்க எப்போ பே பண்ணால் போதும், ஸ்டாக் இன் ட்ரேடை எந்த இயரில் சேல் பண்ணுறாங்களோ அந்த இயரில் தான் டேக்ஸ் லைபிலிட்டி வரும். இங்கே இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க. ஏ இஸ் த ஓனர் ஆஃப் அ கார். ஆன் 1st April 2025 he starts a business of purchase and sale of motor cars. He treats the above car as part of the stock in trade. இங்கே என்ன பண்ணியிருக்காரு, கேபிட்டல் அசட்டை காரை வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிருக்காரு. கார் வந்து இட் இஸ் அ பர்சனல் அசட். ஓகேவா, இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசட். கேபிட்டல் அசட்டாக இருந்தால் தான் கன்வர்ஷன் பண்ணும்போது நம்ம இந்த கம்ப்யூட்டேஷன் 45(2)வே எப்போ தான் அப்ளிகபிள், ஸ்டாக் இன் ட்ரேடு கன்வெர்டட் இன்டூ கேபிட்டல் அசட், 45(2) வந்து கேபிட்டல் அசட்டை கன்வெர்டட் இன்டூ ஸ்டாக் இன் ட்ரேட், அதுக்கு தான். இங்கே வந்து காருங்கிறது பர்சனல் அசட்டு தான், அதனால இங்கே செக்ஷன் 45 சப்செக்ஷன் 2 இஸ் நாட் அப்ளிகபிள். புரிஞ்சுதா? கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றினா செக்ஷன் 45 சப்செக்ஷன் 2 வரும். காரை மாற்றும் போது அது வராது, ஏன்னா கார் இஸ் அ பர்சனல் அசட். அதில் தேர்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. X converts his capital asset acquired on June 10, 2006 for rupees 60,000 into stock in trade on March 10, 2025. The fair market value as on the date of the conversion on the 5,50,000. He subsequently sells the stock in trade so converted for 6 lakhs on June 10, 2025. ஓகேவா? எப்போ கன்வர்ஷன் பண்ணுறாரு, March 10, 2025 அப்படின்னா 24-25 ப்ரீவியஸ் இயரில் கன்வர்ஷன் பண்ணிடுறாரு. பட் அதை எப்போ விற்கிறாரு அப்படின்னா 25-26 தான் விற்கிறாரு. அப்போ இயர் ஆஃப் சார்ஜபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் கெயின் இது 25-26. பிஸ்னஸ் இன்கம்மா 50,000 வைக்கணும். அந்த 5,50,000க்கும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருந்ததுன்னா அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் வைக்கணும். காம்பன்சேஷன் ஆன் கம்பல்சரி அக்விசிஷன். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணி எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் உடனே கொடுத்துருவாங்களா. இப்போ மற்றவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டிக்கு காசு கொடுத்தா தான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தே போட்டு கொடுப்போம். பட் அதே வந்து நம்ம கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பன்சேஷன் உடனே வருமானு தெரியாது. பட் எப்போ டேக்ஸ் லைபிலிட்டி, த இயர் இன் விச் த காம்பன்சேஷன் இஸ் ரிசீவ்டு. சம்டைம்ஸ் இந்த காம்பன்சேஷனே பிச்சு வரும். பிச்சு வந்தாலுமே இனிஷியல் காம்பன்சேஷன் எந்த ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த இயரில் டேக்ஸ் லைபிலிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இடத்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க 2 கோடி ரூபா ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி, அவங்க வெறும் 50 லட்ச ரூபா தான் தர்றாங்க. நம்ம சும்மா விடுவோமா, உடனே கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் போடுவோம். கேஸ் போடும்போது என்னாகும், கோர்ட்டில் வந்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி இனிஷியல் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணும்போதே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிட்டனை ஃபைல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இனிஷியல் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணும்போதே டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் தானே ஃபர்தர் காம்பன்சேஷனை பற்றி பேசுகிறது. பட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லுன்னு போட்டு ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் எதில் தான் காமிக்கணும், கேபிட்டல் கெயினில் தான் காமிக்கணும். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லு. இனிஷியல் காம்பன்சேஷன் எந்த ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த இயர்லேயே நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் ரெலவெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் கேஸ் ஆஃப் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இட் இஸ் நில்லு. இப்போ காம்பன்சேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் ஆர்டர்லையும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம், ஃபைனல் ஆர்டர்லையும் ரிசீவ் பண்ணுவோம். இன்டரிம் ஆர்டர் அப்போ கொஞ்சம் பணம் தருவாங்க, பட் அப்போவே நம்ம டேக்ஸ் கட்டணுமானா தேவையில்லை. எந்த இயரில் நீங்கள் ஃபைனல் ஆர்டர் வருதோ, ஃபைனல் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்டரிம் ஆர்டர், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபைனல் ஆர்டர். ஸோ த கேபிட்டல் கெயின்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த ஃபைனல் ஆர்டர் ஆஃப் சச் கோர்ட், ட்ரிபியூனல் ஆர் அதர் அத்தாரிட்டி இஸ் மேட், அந்த இயரில் தான் அதுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு கோர்ட்டில் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுபடி கவர்மெண்ட்டு நமக்கு என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவங்க ஏதாவது கோர்ட்டுக்கு போய் அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன கேபிட்டல் கெயின் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பழைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரிட்டனையே ரெக்டிஃபை பண்ணணும். நீங்கள் அதிகமாக வாங்குறீங்கன்னா எந்த இயரில் வாங்குறீங்களோ வாங்குற இயரில் அதுக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டினா போதும். அமௌண்ட் கம்மி ஆச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கல்ல ரிட்டர்ன், அந்த ரிட்டனை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். செக்ஷன் 154 படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். நார்மலாக ரிட்டர்ன் வந்து எத்தனை வருஷத்துக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணலாம்னா 4 இயர்ஸ் வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ ரெக்டிஃபிகேஷன் போகணும். எப்போ போகணும்? உங்களுக்கு ஒரு வேளை என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கம்மியாச்சுன்னா டேக்ஸ் கம்மியாகுமா, டேக்ஸை ரீகம்ப்யூட்டேஷன் பண்ணணுமா? ரீகம்ப்யூட்டேஷன் பண்ணுறது நம்ம இந்த வருஷம் ரிட்டர்னில் பண்ண முடியாது. எந்த இயரில் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயரோட ரிட்டனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரெக்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபரர் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட லீகல் ஹையர் தானே வாங்குவாங்க. இட் இஸ் taxable in the hands of the legal heir, அல்லது it is taxable in the hands of the person who is receiving the enhanced compensation in case of death of the transferor. ஓகேவா? அடுத்து செக்ஷன் 46, கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்ஸ் பை கம்பெனிஸ் இன் லிக்விடேஷன். கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறாங்க. கம்பெனியை லிக்விடேட் பண்ணும்போது கம்பெனிக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா கம்பெனியில் இருக்க அசட் இருக்கு இல்லையா, கம்பெனியில் இருக்க அசட் எல்லாத்தையும் லிக்விடேட்டர் விற்று காசாக்கி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணமாக செட்டில் பண்ணுறது. இல்லை அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்டையே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறது. 2 தான் பண்ண முடியும். இன்கேஸ் கம்பெனியில் இருக்கிற அசட்டை லிக்விடேட்டரே சேல் பண்ணுறாருன்னா அந்த டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் இஸ் taxable in the hands of the company. லிக்விடேட்டர் பே பண்ணணும். அதே வந்து அவர் விற்காம அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. அசட்டாவே ஸ்பீசிஸாக கொடுத்துட்றாரு. ஸ்பீசிஸானா நீ 30% ஷேர் வச்சிருக்கியா, நீ இந்த அசட்டை வச்சுக்கோ, நீ இந்த அசட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அசட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் கெயின் இஸ் நாட் taxable டு த கம்பெனி. கம்பெனி வந்து அதுக்கு கேபிட்டல் கெயின் கட்ட வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த அசட்டை லிக்விடேட்டர் விற்றாருன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அவர் கட்டணும். விற்காம அதை அப்படியே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் லைபிலிட்டி வெஸ்ட் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க ரிசீவ் பண்ண கேபிட்டல் அசட் இருக்கு இல்லையா, அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. நீ ஷேர் ஹோல்டர் ஒரு கம்பெனியில், உனக்கு அசட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? நீ அந்த கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ நான் கொடுத்த அசட்டுங்கிறது அந்த ஷேருக்கான கன்சிடரேஷன். அப்போ நான் கொடுத்த அசட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்து அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் உன்னோட ஷேரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணி பாக்கி இருக்குது கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீ ஒரு கால்குலேஷன் பண்ணணும். என்னன்னா இன்கேஸ் அந்த கம்பெனி லிக்விடேஷன் ஆகும்போது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்னு ஒரு போர்ஷன் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ண அசட்டோட வேல்யூ வந்து டிவிடெண்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி லிக்விடேட் ஆகுது. லிக்விடேட் ஆகிற கம்பெனியில் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் மட்டும் 1 கோடி இருக்குது. அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 1 crore இருக்குது. அந்த கம்பெனியில் உனக்கு 30% ஷேர் இருக்குது. ஓகேவா? அந்த 30% ஷேர் இருக்கிறதுக்காக உனக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 80 லட்ச ரூபா வர்த்துள்ள அசட்டை உனக்கு தந்துடுறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 லட்ச ரூபா வர்த்துள்ள அசட்டை கொடுத்துருக்காங்க. உனக்கு எத்தனை % ஷேர் இருக்குது? 30% ஷேர் இருக்குது. உனக்கு ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அன்னைக்கு கம்பெனியோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 1 crore இருக்குது. அப்போ உனக்கு கொடுத்த 80 லட்ச ரூபாயில் 30 லட்ச ரூபா டீம்டு டிவிடெண்ட். ஏன் 30 லட்ச ரூபா? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் 1 கோடி இருந்ததுனால உன்னோட ஷேர் 30%ங்கிறதுனால 30 லட்ச ரூபா உனக்கு டீம்டு டிவிடெண்ட். அப்போ உனக்கு மொத்தமாக கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்கேன்? நான் 80 lakhs கொடுத்துருக்கேன். அதில் 30 lakhs வந்து நம்ம என்னென்னு போட்டுறோம்? டீம்டு டிவிடெண்ட்னு போட்டுறோம். பாக்கி எவ்வளோ இருக்குது? 50 lakhs இருக்குது. இந்த 50 lakhs உனக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன்? நான் நீ ஷேர் வச்சிருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா அந்த 50 lakhsலேருந்து உன்னோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஷேர் இருக்கு இல்லையா, அதை கழிச்சிட்டு பாக்கி வர்றது உனக்கு கேபிட்டல் கெயின். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது வந்து எப்போ கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்ஸ் பை கம்பெனிஸ் இன் லிக்விடேஷன். ஓகேவா? 2ஆக பிரிக்கிறோமா? ஒன்று வந்து அசட்டை லிக்விடேட்டரே வித்துட்டாருன்னா அவரே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். தட் இஸ் கம்பெனி இஸ் லைபிள். இன் கேஸ் த அசட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஸ்பீசினா to the extent of the accumulated profit, it is treated as deemed dividend under section 2 class 22 subclass C. Remaining portion வந்து consideration for your shares. அப்போ அந்த consideration for your sharesல இருந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஷேரை கழிச்சிட்டு பாக்கி இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கேபிட்டல் கெயின் யார் கட்டணும்? ஷேர் ஹோல்டர் கட்டணும். அடுத்து கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸ் செக்ஷன் 46A. இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கணும். ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி அதர் தேன் அ டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸு. அதே ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இன் கேஸ் ஆஃப் அ டொமஸ்டிக் கம்பெனி. 2ஆக பிரிக்கிறோமா? ஒன்று டொமஸ்டிக் கம்பெனி, இன்னொன்று அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி.
இதில் சப்கிளாஸ் 1 நம்ம சொல்கிறது வந்து சப்செக்ஷன் 1 சொல்கிறது வந்து டொமஸ்டிக் கம்பெனி, அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி வருது. அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு வரும்போது அவங்க ரிசீவ் பண்ணுற கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா, பைபேக்னா என்ன, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேரை அவங்களே காசு கொடுத்து வாங்கிக்கிறது. அவங்களே காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா யாருக்கு அந்த காசு போகுது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகுதா? ஷேர் ஹோல்டர்ஸ் பைசா வாங்குறாங்களா? எதுக்காக பைசா வாங்குறாங்க? அவங்க கையில் வச்சிருக்க ஷேருக்காக வாங்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கன்சிடரேஷன் ஃபார் யுவர் ஷேர். அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஷேரை கழிச்சிங்கன்னா பாக்கி வரதுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? ஷேர் ஹோல்டர் இஸ் லைபிள் ஃபார் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்லி இஃப் த ஷேர்ஸ் வேர் பிலாங்கிங் டு எ கம்பெனி அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி. அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு வரும்போது கம்பெனி ஷேரை பைபேக்கே பண்ணாலும் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் அந்த கம்பெனியில் வச்சிருக்கக்கூடிய ஷேருக்கான கன்சிடரேஷன். அதிலிருந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஷேரை கழிச்சிட்டு பாக்கி வரதோட கேபிட்டல் கெயின் டேக்ஸை நீங்கள் தான் பே பண்ணணும். The difference between the cost of acquisition and the value of consideration received by the holder of securities is chargeable to tax as capital gains. Computation is in accordance with section 48. ஓகேவா? இது எந்த இயர்ல வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும்னா கம்பெனி எந்த இயர்ல பைபேக் பண்றாங்களோ அந்த ப்ரீவியஸ் இயர்ல தான் liability of the capital gain tax வரும். This provision is applicable only in case of a buyback of shares by a company other than a domestic company. ஒருவேளை டொமஸ்டிக் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, டொமஸ்டிக் கம்பெனி பைபேக் பண்ணுறாங்க, இதுதான் ஹைலைட். டொமஸ்டிக் கம்பெனி பைபேக் பண்ணுறாங்க. பைபேக் பண்ணும்போது ஷேர் ஹோல்டருக்கு காசு கொடுக்குறாங்க. ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணுற மொத்த அமௌண்ட்டும் டிவிடெண்டாக எடுத்துக்கணும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். உங்கள் ஷேரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் லாஸாக கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஷேரோட ஹோல்டிங் பீரியட் வந்து லாங் டேர்மாக இருந்தால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸு, ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்தால் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்தால் நீங்கள் இதில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தால் கேபிட்டல் கெயின் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். த அமௌண்ட் கிவன் பை த கம்பெனி ஃபார் பைபேக் இஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் த ஷேர். அதிலிருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கழிச்சிட்டு பாக்கி இருக்கிறதுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இதே வந்து டொமஸ்டிக் கம்பெனியோட இருந்ததுன்னா கம்பெனி வந்து பைபேக்கு உங்களுக்கு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் அண்ட் இட் இஸ் டாக்ஸபிள் as இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஷேர் இருக்கு இல்லையா, தட் கேன் பி கிளைம்ட் as கேபிட்டல் லாஸ். அதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை பொறுத்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா உங்களோட டேட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து அந்த பைபேக் டேட் வரைக்கும், ப்ரெசீடிங் த டேட் ஆஃப் பைபேக் வரைக்கும் கால்குலேட் பண்ணுனா அது ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்மாக இருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேவா? அடுத்து வர்றது டிரான்சாக்ஷன்ஸு நாட் ரிகார்டட் ஆஸ் டிரான்ஸ்ஃபர். எதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த செக்ஷன் 45ல சொல்லும் போதே 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறோமா. ஒன்று வந்து என்ன இருக்கணும், கேபிட்டல் அசட்டாக இருக்கணும். இன்னொன்று என்ன இருக்கணும், டிரான்ஸ்ஃபர் இருக்கணும். டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 2 கிளாஸ் 47ல் பார்த்துட்டோம். இங்கே என்ன சொல்கிறான்னா டிரான்சாக்ஷன்ஸ் நாட் ரிகார்டட் ஆஸ் டிரான்ஸ்ஃபர் எதெல்லாம் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆர் பார்ஷியல் பார்ட்டிஷன் ஆஃப் அ ஹெச்எஃப். ஹெச்எஃப் பார்ட்டிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஹெச்எஃபோட மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தர் அவரோட அசட்டை வந்து கிஃப்டாவோ அல்லது வில் படியோ இல்லை இரிவோக்கபிள் ட்ரஸ்ட் படியோ கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிஃப்ட் ஆர் வில் ஆர் அண்ட் இரிவோக்கபிள் ட்ரஸ்ட். ரிவோக்கபிள் ட்ரஸ்ட்னா என்ன பண்ணுவேன், நான் எப்போ வேணாலும் திருப்பி எடுத்துக்குவேன். அதே வந்து இரிவோக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எப்போவுமே திருப்பி எடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இரிவோக்கபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரிவோக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். இரிவோக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம், கிஃப்டை டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? வில்லை டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? பட் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு அசஸ்மெண்ட் இயர் 24-25 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசட் அண்டர் a gift or will or irrevocable trust by any person was not considered as a transfer. Up to assessment year 24-25 transfer of a capital asset other than shares, debentures or warrants allotted by a company under any ESOP under a gift or will or irrevocable trust by any person was not considered as a transfer. அப்போ இது டிரான்ஸ்ஃபர் இல்லைங்கிறது எப்போ வரைக்கும்னா அப் டு அசஸ்மெண்ட் இயர் 24-25 வரைக்கும் தான். அடுத்து மூணாவதா என்ன சொல்கிறாங்க, transfer of a capital asset by holding company to its wholly owned Indian subsidiary company. அப்போ இங்கே டிரான்ஸ்ஃபர் யார் பண்ணுறாங்க, ஹோல்டிங் கம்பெனி. அப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிற
டிரான்ஸ்ஃபரி யாரு? சப்சிடரி கம்பெனி. இங்கே என்ன கண்டிஷன்னா டிரான்ஸ்ஃபரி இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபரி இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். அவங்களோட ஹோல்லி ஓன்டு அப்படின்னா 100% ஷேரும் யாருக்கிட்ட தான் இருக்கணும்? ஹோல்டிங் கம்பெனி கிட்ட தான் இருக்கணும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? அடுத்து வந்து சப்சிடரி டு ஹோல்டிங். இந்த எல்லா இடத்துலையுமே யார் இந்தியன் கம்பெனியாக இருக்கணும்? டிரான்ஸ்ஃபரி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபரார் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். பட் டிரான்ஸ்ஃபரி வந்து யாராக இருக்கணும்? இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். ப்ளஸ் ஹோல்டிங் டு சப்சிடரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது என்னவா இருக்கணும்? 100% ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கணும். 100% ஹோல்டிங் கம்பெனின்னு என்ன அர்த்தம்? சப்சிடரி கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே யாரோட கையில் இருக்கணும்? ஹோல்டிங் கம்பெனியோட கையில் இருந்தால் தான் அதை வந்து 100% ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு கேஸ்லையுமே யார் இருக்கணும் இந்தியனா? டிரான்ஸ்ஃபரி வந்து இந்தியனாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபராக யாரை வேணா இருக்கலாம். அஞ்சாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை அமால்கமேட்டிங் கம்பெனி டு அமால்கமேட்டட் இந்தியன் கம்பெனி இன் அ ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன். அமால்கமேஷனில் எப்போவுமே யார்ட்டு யாருக்கு மாறும்? அமால்கமேட்டிங்லேருந்து அமால்கமேட்டடுக்கு மாறும். ஸோ இங்கேயுமே டிரான்ஸ்ஃபரின்னு சொல்லக்கூடிய அமால்கமேட்டட் வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் பை தி டிமர்ஜ்டு கம்பெனி டு த ரிசல்ட்டிங் இந்தியன் கம்பெனி இன் அ ஸ்கீம் ஆஃப் டிமர்ஜர். டிமர்ஜர்னா என்னன்னு சொன்னோமா? ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு அண்டர்டேக்கிங்கை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்கன்னா தட் இஸ் டிமர்ஜர். அப்போ ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு அசெட் மாறுது இல்லையா? இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். கண்டிஷன் என்ன? ரிசல்ட்டிங் கம்பெனி இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். அதான் எல்லா இடத்துலையுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபரி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். transfer or issue of shares by a resulting company in a scheme of demerger. ரிசல்ட்டிங் கம்பெனி யாருக்கு ஷேர் அலாட் பண்ணுவாங்க? டிமர்ஜ்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு ஷேர் அலாட் பண்ணுவாங்க. அப்படி அலாட் பண்ணும்போது இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் பை அ ஷேர் ஹோல்டர் இன் அ ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன். அமால்கமேஷனில் என்ன ஆகும்? உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேருக்கு பதிலாக அமால்கமேட்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேருக்கு பதிலாக யாரோட ஷேர் வரும்? அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர் வரும். இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஏன்னா அமால்கமேட்டட் கம்பெனியில் அலாட்மெண்ட்டாக தான் தர்றாங்க. அதனால இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபரு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே என்ன கண்டிஷன் இருக்கணும்? அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கும். இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. M held 2000 shares in a company ABC Limited, an Indian company. This company amalgamated with another Indian company XYZ Limited. இப்போ யார் ரெண்டு பேர் அமால்கமேட் ஆகுறாங்களா? ABC Limited and XYZ Limited. Under the scheme of amalgamation, M was allotted 1000 shares in the new company. அப்போ அந்த நியூ கம்பெனியில் ஷேர் எதுக்காக வருது? உங்களோட பழைய கம்பெனியோட ஷேருக்காக தான் வருது இல்லையா? ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் அலாட்டட் இஸ் ஹையர் பை 50,000. அந்த வேல்யூ பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை. The transaction is not a transfer. Correct? The transaction is not a transfer. Transfer of government security outside India by a non-resident to another non-resident. Actually, transaction outside India நடக்குது. அவுட்சைட் இந்தியா ஒரு நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து இன்னொரு நான் ரெசிடென்ட்டுக்கு தான் போகுது. அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் as a transfer. Any transfer of a capital asset being a government security carrying a periodic payment of interest made outside India through an intermediary dealing in settlement of securities by a non-resident to another non-resident is not a transfer. அடுத்து redemption of sovereign gold bond by an individual. sovereign gold bond இருக்கு இல்லையா? இட் இஸ் இஷ்யூட் அண்டர் sovereign gold bond scheme 2015 இருந்தது அப்படின்னா அதோட ரிடம்ஷனை நம்ம டிரான்ஸ்ஃபர். ரிடம்ஷன்ங்கிறது நம்ம திருப்பி வாங்கிக்கிறது தான். ரிடம்ஷனை டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் கோல்டு இன்டு இஜிஆர் ஆர் இஜிஆர் இன்டு கோல்டு, அதுவுமே ஜஸ்ட் கன்வர்ஷன் தான். அதனால இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு கேபிட்டல் அசெட் டு தி கவர்மெண்ட் ஆர் யூனிவர்சிட்டி. இப்போ சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அரிய பொருள் இருக்குது, அதை வந்து நான் நேஷ்னல் மியூசியமுக்கு கொடுக்குறேன், இல்லை நேஷ்னல் ஆர்ட் கேலரிக்கு கொடுக்குறேன், நேஷ்னல் ஆர்கிவ் இல்லை கவர்மெண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இட் மே பி அ ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஆர்கியாலஜிக்கல் சயின்டிஃபிக் ஆர் ஆர்ட் கலெக்ஷனு, புக்கு, மேனுஸ்கிரிப்ட், டிராயிங்கு, பெயிண்டிங்கு, ஃபோட்டோகிராஃபு, பிரிண்ட்டு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் இஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி வித் த கண்டிஷன் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் அதர் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட் ஆர் டிபென்ச்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். பாண்டை வந்து ஷேராவோ டிபென்ச்சராவோ மாற்றுறாங்க, இல்லை அப்படின்னா டிபென்ச்சரை ஷேராக மாற்றுறாங்க. இது கன்வர்ஷன் தான். கன்வர்ஷனை நம்ம என்னவா எடுத்துக்க வேண்டாம்? டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன்டு ஈக்விட்டி ஷேர், இதுவும் கன்வர்ஷன் தான், நம்ம வந்து டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அண்ட் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். ஆக்சுவலாக இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் இப்போ இட் இஸ் நாட் மோர் பாப்புலர்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் அவரோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 65 இயர்ஸ் ப்ளஸ் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் என்ன பண்ணலாம்னா பேங்க்ல கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூவில் 60%, ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூவில் 60%, ஆல்மோஸ்ட் 85% வரைக்கும் பெர்மிசிபிள் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வயசானவர், அவருக்கு வேற யாரும் சப்போர்ட்டே பண்ணல, அவர்கிட்ட பைசாவும் இல்லை. அவர் என்ன பண்ணலாம்னா அவர் பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ஒரு பேங்க்ல கொடுத்துட்டு அதோட வேல்யூவில் 85% வரைக்கும் வாங்கலாம். பட் இப்போ யாரும் 85% கொடுக்கறது இல்லை, ஒரு 50 to 60% தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 50 to 60% அவரோட லைஃப் டைமில் அவர் வாங்கிக்கலாம். எவ்ரி 5 இயர்ஸ் அதை ரீவேல்யூவேஷன் போட்டு மறுபடியும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் தரதுனாலும் தருவாங்க. இல்லை ஃபேமிலி மெடிக்கல் அண்ட் எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கொடுப்பாங்க. பட் அந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீமில் வாங்குற பணத்தை நம்ம வந்து ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ஃபேமிலி அமௌண்ட்டு இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெனோவேஷனு எக்ஸ்டென்ஷனு அதுக்காக வந்து அவர் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட லைஃப் டைமில் அந்த அமௌண்ட்டை வந்து அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க வேண்டாம், இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லீகல் ஹேர்ட்டை கூப்பிட்டு இது மாதிரி ரிவர்ஸ் மார்ட்கேஜில் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிடலாம், அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்துக்கலாம் லீகல் ஹேர். அப்படி இல்லைன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ரிமைனிங் போர்ஷனும் லீகல் ஹேருக்கு கொடுத்துருவாங்க. இதில் லோன் வந்து டைரக்ட்லி டு த ரிவர்ஸ் மார்ட்கேஜர் அப்படின்னா 20 years ஃப்ரம் த டேட் ஆஃப் சைனிங் த அக்ரிமெண்ட் பை த ரிவர்ஸ் மார்ட்கேஜர் அண்ட் த approved lending institution, where the loan is disbursed in part or in full to the annuity sourcing institution for the purpose of periodic payment by way of annuity to the reverse mortgager. அதாவது நீங்கள் மொத்தமாக அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக வாங்கினா நீங்கள் 20 வருஷம் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து லோனை திருப்பி கொடுக்கணும். மேக்ஸிமம் பீரியடே 20 வருஷம் தான். நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இல்லை கல்யாணத்துக்காக இல்லை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக நீங்கள் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20 வருஷம் அதுக்குள்ளே நீங்கள் திருப்பி கட்டணும். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சோர்சிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ரெசிடுவல் லைஃப் டைம் ஆஃப் த பரோயர். அப்படி அப்போ தான் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் லீகல் ஹேருக்கு போகணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான். அதை நீங்கள் ஆன்யூட்டியாக வாங்கினீங்கன்னா தான் அந்த கண்டிஷன். ஆன்யூட்டியாக கொடுக்கும்போதும் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 85% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வரைக்கும் கொடுப்பாங்க. After the death of the borrower, the bank will recover the loan along with the accumulated interest. Excess amount ஏதாவது இருந்தால் தான் யாருக்கு கொடுப்பாங்க, லீகல் ஹையர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது வந்து கேபிட்டல் கெயினில் வராது. ஓகேவா? கீழே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. In which of the following situations capital gains tax liability does not arise? Mr. A purchased gold in 1970 for rupees 25,000. In the previous year 25-26, he gifted it to his son at the time of marriage. Fair market value of the gold on the day the gift was made rupees 1 lakh. இது டிரான்ஸ்ஃபரா? கிஃப்ட் தானே கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா a house property is purchased by a Hindu undivided family in 1945 for rupees 20,000. It is given to one of the family members in the previous year 25-26 at the time of partition of the family. FMV on the date of partition was rupees 12 lakhs. இது பார்ட்டிஷன் தானே. Partition it is not a transfer. Mr. B purchased 50 convertible debentures for rupees 40,000 in 1995, which are converted into shares. This conversion of debenture into share. It is not a transfer. அடுத்த 6th illustration பாருங்க. Mr. Abhishek, a senior citizen, mortgaged his residential house with a bank under a notified reverse mortgage scheme. He was getting loan from bank in monthly installments. இது வந்து annuity மாதிரி தானே வருது. ஆன்யூட்டின்னு வரும்போது அவரோட லைஃப் டைமுக்கு அப்புறம் தான் அதோட செட்டில்மெண்ட்டே வரும். ஸோ அவர் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ ஸ்கீம் ஆஃப் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். ஸோ நோ ட்ரான்ஸ்ஃபர். இது ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. எக்ஸாமின் வித் ரீசன்ஸ் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அலைனேஷன் ஆஃப் அ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் அ டிரான்சாக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அண்டர் அ ஸ்கீம் மேட் அண்ட் நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா அது ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னா ட்ரான்ஸ்ஃபரில் வராது. Zero coupon bond of eligible corporation held for 14 months will be long term capital asset. Zero coupon bondக்கு நம்ம என்ன சொல்கிறோம், more than 12 monthsனா long term.
அப்போ இது 14 monthsங்கிறதுனால லாங் டேர்ம் தான். ஜீரோ கூப்பன் பாண்ட் மீன்ஸ் எ பாண்ட் ஆன் விச் நோ பேமெண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆர் ரிசீவ்டு ஆர் ரிசீவபிள் பிஃபோர் மெச்சூரிட்டி ஆர் ரெடம்ஷன். ட்ரூ. செகண்டும் தேர்டும் ட்ரூ. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம பார்த்ததுல முக்கியமான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று அமால்கமேஷன், இன்னொன்று டிமர்ஜர். அமால்கமேஷன் செக்ஷன் 2 கிளாஸ் 1B கொடுத்துருக்காங்க. அமால்கமேஷன் இன் ரிலேஷன் டு கம்பெனிஸ் மீன்ஸ் த மெர்ஜர் ஆஃப் ஒன் ஆர் மோர் கம்பெனிஸ் வித் அனதர் கம்பெனி ஆர் த மெர்ஜர் ஆஃப் 2 ஆர் மோர் கம்பெனிஸ் டு ஃபார்ம் அ கம்பெனி. ஓகேங்களா? இதில் யார் மெர்ஜ் ஆகுறாங்களோ அவங்கள வந்து அமால்கமேட்டிங்னு சொல்லுவோம். விச் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த மெர்ஜர் வந்து அமால்கமேட்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்குன்னா ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அமால்கமேட்டிங் கம்பெனி பிஃபோர் அமால்கமேஷன் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அமால்கமேட்டட் கம்பெனி. All the liabilities of the amalgamating company before amalgamation becomes the liability of the amalgamated company. Shareholders holding not less than 3/4 in the value of the shares in amalgamating company. அதாவது அமால்கமேட்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸில் 3/4 அமால்கமேட்டடில் கண்டினியூ ஆகணும். இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அது வந்து ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து டிமர்ஜர். டிமர்ஜர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? Transfer pursuant to a scheme of arrangement under section 232 by a demerged company of its one or more undertaking to any resulting company. ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங்கோ அல்லது ஒன் ஆர் மோர் அண்டர்டேக்கிங் தான் மாற்றுவாங்க. ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அண்டர்டேக்கிங், அங்கே வந்து ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அமால்கமேட்டிங் கம்பெனி பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அமால்கமேட்டர்னு சொல்கிறோமா. இங்கே வந்து ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அண்டர்டேக்கிங் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரிசல்ட்டிங் கம்பெனி. All the liabilities of the undertaking becomes the liability of the resulting company. The property and the liabilities of the undertaking or undertakings being transferred by the demerged company are transferred at values appearing in its books of accounts. அப்போ ட்ரான்ஸ்ஃபரை எதில் தான் பண்ணணும்? புக் வேல்யூவில் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத they have to. This provision does not apply wherein compliance to the Indian accounting standards specified in annexure to the company's Indian accounting standard rules 2015. The resulting company records the value of the property and the liabilities of the undertaking or undertakings at a value different from the value appearing in the books of accounts of the demerged company immediately before the demerger. என்ன சொல்ல வர்றாங்க? நார்மலி டிமர்ஜர்னா டிமர்ஜ்டு கம்பெனியோட புக் வேல்யூவில் தான் ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து இந்திஏஎஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வேல்யூ வேறு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கண்டிஷன். அதே மாதிரி ரிசல்ட்டிங் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறோம்? டிமர்ஜ்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொபோஷனேட் பேசிஸில் ஷேர் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். டிமர்ஜ்டு கம்பெனியோட 3/4 ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிசல்ட்டிங் கம்பெனியில் கண்டினியூ ஆகணும். அண்டர்டேக்கிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கோயிங் கன்சர்ன் பேசிஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி இன் அக்கார்டன்ஸ் வித் த கண்டிஷன்ஸ் இஃப் எனி நோட்டிஃபைடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் அ பப்ளிக் செக்டார் கம்பெனி இன்டு எ செப்பரேட் கம்பெனிஸ் ஷால் பி டீம்டு டு பி எ டிமர்ஜர். பப்ளிக் செக்டார் கம்பெனியை ஸ்பிளிட் அப் பண்ணுறாங்க இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதையும் டிமர்ஜர்னு எடுத்துக்கலாம். இஃப் சச் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்பிளிட்டிங் அப் ஹேஸ் பீன் மேடு டு ட்ரான்ஸ்ஃபர் எனி அசட் ஆஃப் த டிமர்ஜ்டு கம்பெனி டு த ரிசல்ட்டிங் கம்பெனி. அப்போ அந்த ரிசல்ட்டிங் கம்பெனி யாராக இருக்கணும்? இட் இஸ் அ பப்ளிக் செக்டார் கம்பெனி அண்ட் தே ஹாவ் டு ஃபுல்ஃபில் சச் அதர் கண்டிஷன்ஸ் நோட்டிஃபைட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த டிமர்ஜ்டு கம்பெனினா யார்? ரிசல்ட்டிங் கம்பெனியாக யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ ஆஃப்டர் தட். Demerged company means the company whose undertaking is transferred pursuant to a demerger to a resulting company. Resulting company means one or more companies to which the undertaking of the demerged company is transferred in a demerger, and the resulting company, in consideration of such a transfer of undertaking, issue shares to the shareholders of the demerged company. ஓகேவா? அப்போ டிமர்ஜருங்கிற ப்ராசஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய கம்பெனி வந்து டிமர்ஜ்டு கம்பெனி, ரிசல்ட்டிங் கம்பெனி. அண்டர்டேக்கிங் தனியாக பிரிஞ்சு போனது ரிசல்ட்டிங் கம்பெனி. ரிசல்ட்டிங் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா டிமர்ஜ்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணணும் ப்ரொபோஷனேட் பேசிஸில். டிமர்ஜ்டு கம்பெனி அதுக்கப்புறம் அப்படியே ஆசச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். தே ஹாவ் டு ஃபுல்ஃபில் த ஸ்கீம் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். அவ்வளோதான், பேசிக்கு முடிஞ்சது. அடுத்து மோட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.